ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் செந்தில்நாதன். ஃபேமிலிஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 5 ஃபேமிலிஸ் நீட் சிலபஸில் கொடுத்துருந்தாலும் கூட 7 ஃபேமிலிஸ் படித்து வச்சுக்கணும். இந்த 7 ஃபேமிலிஸோட இம்பார்ட்டண்ட் நோட்ஸ் இதிலேருந்து தாங்க நீட்டுக்கு கொஷின்ஸ் வரும். ஃபேமிலிஸ்லேருந்து வந்தா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த 7 ஃபேமிலிஸ்க்கும் நோட்ஸ் இதில் கொடுத்துருக்கோம். இப்போ கடகடன் அதை பார்த்துடலாம். ஸோ இப்போது இந்த ப்ரெசன்டேஷனில் பாருங்கள், ப்ரெசன்டேஷன் வச்சிடுறேன். முதல்ல இதில் சிலபஸில் இருக்கக்கூடிய நியூ ஃபேமிலிஸ், ஆனால் என்சிஆர்டியில் கிடையாது, ஆனால் சிலபஸில் இருக்குது. நீட் சிலபஸில் மால்வேசி, பிராசிகேசிக்கு இன்னொரு பேர் குரூசிஃபெரே, லெகுமினேசி, ஆஸ்ட்ரேசிக்கு இன்னொரு பேர் கம்போசிட்டே, போஏசி. இந்த 5 ஃபேமிலியும் நமக்கு சிலபஸில் இருக்குது. சிலபஸில் இல்லை ஆனாலும் படிச்சுக்கிறது சேஃப். சொலனேசி அண்ட் லில்லியேசி. ஓகேங்களா? ரொம்ப கம்மியான பாயிண்ட்ஸ் தான், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஃபேமிலி நம்ம படிக்க போகிறது குரூசிஃபெரேவை நம்ம பிராசிகேசி அப்படின்னு சொல்லுவோம், மஸ்டர்ட் ஃபேமிலி. அடுத்து மால்வேசி படிப்போம், காட்டன் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க காமனாக. எந்த ஒரு பிளான்ட்டில் அதிகமாக ஒரு தாவரங்கள் பயன்படுத்தப்படுது அந்த நேமை அடைமொழியாக வச்சுருவாங்க. லெகுமினேசி பீ ஃபேமிலின்னு சொல்லுவோம். கம்போசிட்டேவை, அதுதான் ஆஸ்ட்ரேசி ஃபேமிலியோட இன்னொரு பேர், சன்ஃப்ளவர் ஃபேமிலின்னு சொல்லுவோம். கிராமினியே போஏசி, அதை கிராஸ் ஃபேமிலின்னு சொல்லுவோம். நெல், சோளம், கோதுமை, மூங்கில் இது எல்லாமே கிராமினியில் வந்துடும். சொலனேசியும் லில்லியேசியும் ஓல்டு என்சிஆர்டியில் இருக்குது. இப்போ படிச்சுக்கிறது நமக்கு சேஃப். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பிராசிகேசி, குரூசிஃபெரே, மஸ்டர்ட் ஃபேமிலி, கடுகு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இதில் ஃப்ளவர்ஸோட கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டினோமார்ஃபிக்காக இருக்கும். ஆக்டினோமார்ஃபிக்னால் என்ன? ஒரு ஃப்ளவரை அதோட மைய அச்சை நோக்கி கட் பண்ணிங்க அப்படின்னா எங்கேருந்து கட் பண்ணாலும் 2 = 1/2 கிடைக்கும். அப்படி கிடைச்சதுன்னா அதை நம்ம ஆக்டினோமார்ஃபிக் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஆக்டினோமார்ஃபிக் ஃப்ளவர்ஸாக இருக்கும். எங்கேருந்து கட் பண்ணாலும் உங்களுக்கு 2 = 1/2 கிடைக்கும். பைசெக்ஷுவல் ஃப்ளவர்னால் என்ன? ஆண்ட்ரீஷியம், கைனீஷியம் ரெண்டுமே ஒரே ஃப்ளவரில் இருக்கும். கொரல்லாவை பொறுத்த வரைக்கும் 4 பெட்டல்ஸ் இருக்கும். ரொம்ப முக்கியம், இது க்ரூசிஃபார்ம் அரேஞ்ச்மெண்ட்டோடு இருக்குது. க்ரூசிஃபார்ம்னா கிராஸ் லைக், அதாவது 4 பெட்டல்ஸ் கொரல்லால் இந்த மாதிரி கிராஸ் மாதிரி அரேஞ்ச் ஆகி இருக்கும். அதனால் இதை வந்து நம்ம க்ரூசிஃபார்ம், கிராஸ் லைக், அதனால தான் இந்த ஃபேமிலிக்கு இன்னொரு பேர் குரூசிஃபெரேனே இருக்குது. ஆண்ட்ரீஷியம் மேல் ரீப்ரடக்டிவ் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் 6 ஸ்டேமன்ஸ் இருக்கும் காமனாக. டெட்ரா டைனமஸாக இருக்கும். டெட்ரானா என்ன? 4, டைனா என்ன? 2. அதாவது வெளியில் இருக்கக்கூடிய அவுட்டர் 2 ஸ்டேமன்ஸ் ஷார்ட்டாகவும் நடுவில் இருக்கக்கூடிய 4 ஸ்டேமன் லாங்காகவும் இந்த மாதிரி 6 ஸ்டேமன் இருக்கும். ஸோ அப்போது டெட்ரா டைனமஸ்னு இதுக்கு பேர் சொல்கிறோம். கைனீஷியத்தை பொறுத்த வரைக்கும் பைகார்பல்லரி, பைனா 2, கார்பல்ஸ்னால் என்னங்க? யூனிட்ஸ் ஆஃப் கைனீஷியத்தை தான் கார்பல்னு சொல்லுவோம். ஸ்டிக்மா, ஸ்டைல், ஓவரி அந்த 3 சேர்ந்தது தான் கார்பல். ஸோ 2 கார்பல் இருக்கிறதுனால பைகார்பல்லரி. அந்த 2 கார்பல்ஸும் ஜாயிண்டாக இருக்கிறதுனால இது ஒரு சின்கார்பஸ் கண்டிஷனில் இருக்குது. சுப்பீரியர் ஓவரினா என்ன அர்த்தம்? ஓவரி மேலே இருக்குது, ஓவரிக்கும் கீழே மேல் ரீப்ரடக்டிவ் பார்ட் ஸ்டேமன்ஸ், ஆண்ட்ரீஷியம், கொரல்லா, பெட்டல்ஸ், செப்பல்ஸுங்கிறது கேலிக்ஸ். ஸோ கேலிக்ஸ், கொரல்லா, ஆண்ட்ரீஷியம் இந்த 3மே ஓவரிக்கு கீழே இருக்குது, ஓவரி மேலே இருக்குது. சுப்பீரியர் ஓவரி. ஹைப்போகைனஸ் ஃப்ளவர்னு இதுக்கு சொல்லுவோம். இதுக்கு பேர் ஹைப்போகைனஸ் ஃப்ளவர். அதாவது ஓவரிக்கு கீழே, ஹைப்போனா கீழே, கைனீஷியம்னா ஓவரி இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓவரிக்கு கீழே ஸ்டேமன், பெட்டல்ஸ், செப்பல்ஸ் இதெல்லாம் இருக்குது. அதனால் ஓவரி மேலே வந்துடுது. அதனால் சுப்பீரியர் ஓவரி, ஹைப்போகைனஸ் ஃப்ளவர், மறந்துடாதீங்க. ஃபால்ஸ் செப்டம் ஒன்று இதில் இருக்குது, அதை ரெப்ளம் அப்படின்னு சொல்லுவோம். ஓவரியில் ஒரு ஃபால்ஸ் செப்டம் இருக்குது, ரெப்ளம் அப்படிம்போம். லேட்டர் பார்ட்டில் இது டெவலப் ஆகுது. இந்த பிளாசன்டேஷன் நல்லா பார்த்துக்குங்க. ஓவியூல்ஸ் ஓவரியில் எப்படி அரேஞ்ச் ஆகியிருக்கு, எங்கே ஒட்டிக்கிட்டு இருக்குது, அதுதான் பிளாசன்டேஷன். ஓவியூல்ஸோட அரேஞ்ச்மெண்ட். அந்த ஓவியூல்ஸ் பெரைட்டல்னால் வால் ஓரத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ பெரைட்டல் பிளாசன்டேஷன் குரூசிஃபெரே ஆர் பிராசிகேல இருக்குது. ஃப்ரூட் டைப்னு பார்த்தா சிலிக்குவா ஆர் சிலிகுலா டைப் இங்கே இருக்குது. ஃப்ளோரல் ஃபார்முலா ப்ளஸ் சிம்பிள் போட்டிருந்தா ஆக்டினோமார்ஃபிக். இது பைசெக்ஷுவல். இந்த இதில் தெளிவாக டைப் பண்ண முடியல, இப்படி இருக்குது. பைசெக்ஷுவல்னால் ஒரு வட்டம் போட்டு மேலே ஏரோ கீழே ப்ளஸ். கேலிக்ஸில் 2 + 2 செப்பல்ஸ் இருக்குது. கொரல்லாவில் 4 செப்பல்ஸ், அதுதான் குரூசிஃபார்மில் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, தனித்தனியாக தான் இருக்குது.
ஆண்ட்ரிஷியம் 2 ஷார்ட் ஸ்டேமன்ஸ் 4 லாங் ஸ்டேமன்ஸ், அதான் 2+4 போட்டிருக்காங்க. கைனீஷியம் சுப்பீரியர் ஓவரி கீழே கோடு போட்டுடணும். பைகார்பல் இருந்தால் 2 கார்பல்ஸ், யுனைட்டடாக இருந்தால் ப்ராக்கெட் போட்டுருவாங்க. ஸோ இது பிராசிகேசி. இப்போ ஓகே, பிராசிகேசியில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பிளான்ஸ், ஃபுட் பிளான்ஸ் தான் ரொம்ப முக்கியம். மற்ற ஏதோ விடவும் ஃபுட் பிளான்ஸ் பிராசிகேசியில் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மஸ்டர்ட், கடுகு எண்ணெய் எடுக்கிறோம், கடுகு யூஸ் பண்ணுறோம் நம்ம சமையலுக்கு. பிராசிகா கேம்பஸ்ட்ரிஸ்னு அதோட பைனாமியல் நேம். கேபேஜ், முட்டைக்கோஸ் பொரியல் சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பொரியல். காலிஃப்ளவர் சில்லி ஆஹா. ரேடிஷ், டர்னிப், இது எல்லாமே பிராசிகேசி ஃபேமிலி தான், அதாவது குரூசிஃபெரே தான். ஆர்னமெண்டல், அழகுக்காக பயன்படுத்தக்கூடிய தாவரம் வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடஃப்ட் அப்படிங்கிற ஒரு தாவரம், பிளான்ட், ஐபெரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். மெடிசினை பொறுத்த வரைக்கும் லெப்பிடியம் அப்படிங்கிற ஒரு பிளான்ட்லேருந்து மெடிசின் எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃபேமிலி மால்வேசி. இப்போ நம்ம சொல்கிற பாயிண்ட்ஸை மட்டும் படித்தா போதும் ஃபேமிலிக்கு. த மேலோ ஃபேமிலி, காட்டன் ஃபேமிலி தான் இதோட அதர் நேம், மறந்துடாதீங்க, நோட் பண்ணிக்கோங்க, காட்டன் ஃபேமிலி. ஏன்னா மோஸ்ட் எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் பிளான்ட் மால்வேசியில் காட்டன் தான். இதுலேயும் ஆக்டினோமார்பிக் ஃப்ளவர், பைசெக்ஷுவல் ஃப்ளவர் தான். எப்பிகேலிக்ஸ் இதில் இருக்குது. எப்பிகேலிக்ஸ்னால் என்னென்னா, செம்பருத்தி பூவில் இந்த கேலிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செப்பல்ஸ்லாம் யுனைட்டடாக இப்படி இருக்கும். இங்கே ஸ்டாக் ஆஃப் த ஃப்ளவர் இருக்கும், ஓகேங்களா, பெடிசில். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்படி அவுட் க்ரோத், இந்த மாதிரி வெளியில் வந்து குட்டி குட்டியாக இந்த மாதிரி இருக்கும். இப்படி வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா, இதுதான் எப்பிகேலிக்ஸ். கேலிக்ஸ்க்கு கீழே இருக்குது, ஓகேங்களா. ஸோ எப்பிகேலிக்ஸ் அப்படின்றது என்னங்க, பிராக்டியோல்ஸ் பிலோ த கேலிக்ஸ். கேலிக்ஸ்க்கு கீழே இருக்க பிராக்டியோல்ஸ் தான் எப்பிகேலிக்ஸ், மறந்துடாதீங்க, கொஷினில் கேட்பாங்க. கேலிக்ஸும் கொரோலாவும், கேலிக்ஸும் 5 தான், கொரோலாவும் 5 தான். அதாவது கேலிக்ஸ்லேயும் 5 செப்பல்ஸ் இருக்குது, கொரோலாவில் 5 பெட்டல்ஸ் இருக்குது. அதனால் கொடுத்துட்டாங்க. கேலிக்ஸில் 5 செப்பல்ஸ், கொரோலாவில் 5 பெட்டல்ஸ். பெட்டல்ஸ் மட்டும் ட்விஸ்டட் ஏஸ்டிவேஷனாக இருக்கும், மறந்துடாதீங்க. ஓகே, ஏஸ்டிவேஷன்னா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பெட்டல்ஸ் அண்ட் செப்பல்ஸ் இன் எ ஃப்ளவர். ஓகேங்க, ஒரு ஃப்ளவரில் பெட்டல்ஸும் செப்பல்ஸும் எப்படி அமைந்திருக்கிறது, அதான் ஏஸ்டிவேஷன். ஆண்ட்ரிஷியம் நிறைய ஸ்டேமன்ஸ் இருக்கும், எல்லா ஸ்டேமனும் ஒரே பண்டிலாக இருக்கும். பண்டில்னால் கட்டி வச்ச மாதிரி. மோனோ அப்படின்னா 1, அடல்பஸ்னா பண்டில், 1 சிங்கிள் பண்டிலாக இருக்கும். யுனைடெட் இன் 1 டியூப் ஆர் ஸ்டாமினல் காலம். ஸோ செம்பருத்தியில் வந்து பார்த்திங்கன்னா பூ இப்படி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்படி மேலே போய் இங்கே வந்து ஆந்தர்ஸ்லாம் இருக்கும். இந்த ஆந்தர்ஸோட ஸ்டாம், அந்த டியூப் ஃபிலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஃபியூஸ் ஆகி ஸ்டாமினல் டியூபை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஒரே பண்டிலாக இருக்கிறதுனால இது மோனோடெல்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆண்ட்ரிஷியத்தில். ஆந்தர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மோனோதீக்கஸ். இது மால்வேசியில் மட்டும்தான் மோனோதீக்கஸ் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. யூஸ்வலி ஸ்டேமன் இப்படி இருக்குன்னா, ஃபிலமெண்ட் இப்படி இருக்குது, அதில் டைத்தீக்கஸ் ஆந்தர் இருக்கும். பட் மால்வேசியில் மோனோதீக்கஸ் ஆந்தர் இருக்கும், ஒரு லோப் தான் இந்த மாதிரி இருக்கும். மோனோதீக்கஸ் இன் மால்வேசி 1 லோப்டாக இருக்குது ஆந்தர். ஆந்தருக்குள்ளே தான் போலன் கிரைன் இருக்குங்க. கைனீஷியம் ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் பார்ட், மல்டி கார்பலரி, நிறைய கார்பல்ஸ் இருக்கும், மோஸ்ட்லி 5 இருக்கும், அதில் நிறைய இருக்கலாம். சின்கார்பஸ், எத்தனை கார்பல்ஸ் இருந்தாலும் எல்லாமே ஜாயிண்டாக இருக்கும். சுப்பீரியர் ஓவரி தெரியும், ஓவரிக்கு கீழே தான் கேலிக்ஸ், கொரோலா, ஆண்ட்ரிஷியம் இதெல்லாம் இருக்கும். ஆக்சைல் பிளாசன்டேஷன். ஆக்சைல் பிளாசன்டேஷன்னா என்ன, ஓவரி இப்படி இருக்குன்னா ஓவியூல் நடுவில் இங்கே வந்து ஒட்டிக்கிட்டு இருந்தால் அதுக்கு பேர் ஆக்சைல் பிளாசன்டேஷன். அது நமக்கு மால்வேசியில் இருக்குது. ஃப்ளோரல் ஃபார்முலானா பிராக்ட் இருக்கும். பிராக்ட்னா பூக்கு அடியில் இருக்கக்கூடிய செதில், செதில் மாதிரி ஒரு லீஃப். அதாவது இங்கே மேலே வரைஞ்சி காமிக்கிற பாருங்கள், பூ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பூவோட அடியில் இருக்கக்கூடிய ஒரு செதில் மாதிரி இருக்க க்ரீன் லீஃபி ஸ்ட்ரக்சரை தான் நம்ம பிராக்ட் அப்படின்னு சொல்லுவோம், மறந்துடாதீங்க. ஓகே, அடுத்து ஆக்டினோமார்பிக். எங்கேருந்து கட் பண்ணாலும் 2 = 1/2 வரும், நடு சென்டர் நோக்கி கட் பண்ணிங்கன்னா. பைசெக்ஷுவல் ஃப்ளவர், பைசெக்ஷுவல் ஃப்ளவர் சிம்பிள் இது தான், மறந்துடாதீங்க. எபிகேலிக்ஸ் 3 to 7 இருக்குது. கேலிக்ஸ் 5 செப்பல்ஸ் யுனைட்டடாக இருக்குது. கொரோலா 5 பெட்டல்ஸ் ஃப்ரீயாக இருக்குது. ஏன்னா செம்பருத்தியில் இதழ்களை பிரித்து போடலாம், சிவப்பு கலரில் இருக்கும். ஆண்ட்ரிஷியத்தில் நிறைய ஸ்டேமன் எல்லாம் யுனைட்டடாக இருக்குது. கைனீஷியத்தில் 5 to many கார்பல்ஸ் இருக்கும், யுனைட்டடாக இருக்குது. சுப்பீரியர் ஓவரி, சுப்பீரியர் ஓவரினா கீழே கோடு போடுவீங்க. ஓகே,
மால்வேசியில் எக்ஸாம்பிள் என்ன? காட்டன் தான் மெயின் எக்ஸாம்பிள். கோசிபியம் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்னமெண்டல் அழகுக்காக வளர்க்குறது சைனா ரோஸ். அதுக்கு ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ் அப்படிங்கிற பைனாமியல் நேம் இருக்குது, பொட்டானிக்கல் நேம். அண்ட் ஹோலிஹாக் அப்படிங்கிற லோக்கல் நேமும் இருக்குது. வெஜிடபிள்ஸை பொறுத்த வரைக்கும் லேடிஸ் ஃபிங்கர்னு சொல்லுவோம். ஹிந்தியில் ஓக்ரா, ஏபல் மஸ்கஸ் எஸ்குலண்டஸ் அப்படிங்கிறது பைனாமியல் பொட்டானிக்கல் நேம். இது வெண்டைக்காய். ஓகேங்களா? மேத்ஸ் நல்லா போடலாம் வெண்டைக்காய் சாப்பிட்டா. அடுத்த ஃபேமிலி ஆஸ்ட்ரேசி, கம்போசிட்டேன்னு அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. இதை சன்ஃப்ளவர் ஃபேமிலின்னு சொல்லுவோம். இதுதான் மோஸ்ட் அட்வான்ஸ்டு டைகாட் ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்ஃப்ளாரசன்ஸ் வந்து இங்கே கேபிட்டுலம் இன்ஃப்ளாரசன்ஸ். இது வரைக்கும் நம்ம ஃப்ளவர் பார்த்தோம். ஃப்ளவரே கொத்தாக இருந்துச்சுன்னா அதை இன்ஃப்ளாரசன்ஸ்னு சொல்லுவோம். கேபிட்டுலம் இன்ஃப்ளாரசன்ஸ் எதில் இருக்குது? கம்போசிட்டே ஆஸ்ட்ரேசியில் இருக்குது. அதுக்கு இன்னொரு பேர் ஹெட் இன்ஃப்ளாரசன்ஸ். இந்த சூரியகாந்தி இருக்குது இல்லைங்களா, அதில் இருக்கிறதெல்லாம் இன்ஃப்ளாரசன்ஸ் தான். அண்ட் இன்வல்யூக்கர் வந்து பிராக்டால் ஆனதாக இருக்கும். பிராக்டால் ஆன இன்வல்யூக்கர். இன்வல்யூக்கர்னால் என்ன சார்? நீங்கள் சூரியகாந்தி பார்த்துருப்பீங்க. சூரியகாந்தியில் இந்த மாதிரி எல்லோ கலரில், இங்கே எல்லோ கலர் தெரில, ஆரஞ்சு கலர் எடுத்துக்கலாமா? ஓகே, ஒரே நிமிஷங்க. இப்படி ஆரஞ்சு எல்லோ கலரில் தான் இருக்கும். இந்த மாதிரி வெளிநோக்கி ரே மாதிரி வெளியில் வந்திருக்கும். ஓகேங்களா? இதை ரே ஃப்ளாரட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் அதே சூரியகாந்தியில் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் வட்டமாக உள்ள வட்டமாக இருக்கும். உள்ள வட்டமாக இருக்குல்ல, அது டிஸ்க் ஃப்ளாரட்ஸ். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ளவர். இது ஒரு ஃப்ளவர், இது ஒரு ஃப்ளவர், நடுவில் இருக்கிறதெல்லாம் ஒரு ஃப்ளவர். இதுக்கு பின்னாடி இதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு க்ரீன் கலரில் ஒரு பார்ட் இருக்கும் பாருங்கள், கப் மாதிரி. இந்த மாதிரி பின்னாடி இருக்கும். இந்த பின்னாடி இருக்கிற இந்த கப் மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிகிட்டு இருக்குல்ல பின்னாடி, அது பூவடி செதில்களால் ஆனது. அதை இன்வல்யூக்கர் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா ஃப்ளாரட்ஸும் அந்த இன்வல்யூக்கரில் தான் ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஓகேங்க. ஸோ இதில் 2 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர் இருக்குது. இந்த எல்லோ கலரில் ரேஸ் மாதிரி இருக்கா, ரேடியேஷன் மாதிரி வெளியே நோக்கி போகுதா ரேஸ் மாதிரி, அதை ரே ஃப்ளாரட் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ளாரட்னா குட்டி ஃப்ளவர்னு அர்த்தம். அது ஜைகோமார்ஃபிக்காக இருக்கும். ஜைகோமார்ஃபிக்னா என்ன? ஆக்டினோமார்ஃபிக்கு ஆப்போசிட். ஆக்டினோமார்ஃபிக்னா நீங்கள் எங்கே இருந்து சென்டரை க்ராஸ் பண்ணாலும் 2 ஈக்குவல் ஹாஃப் கிடச்சா அது ஆக்டினோமார்ஃபிக். ஜைகோமார்ஃபிக்னால் நம்ம மனுஷங்களே ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து கட் பண்ணிங்கன்னா 2 ஈக்குவல் ஹாஃப் கிடைக்கும். வேறு எங்கேருந்தாவது கட் பண்ணிங்கன்னா 2 ஈக்குவல் ஹாஃப் கிடைக்காது. பைலேட்ரல் சிமெட்ரி அப்படின்னு இதை சொல்லுவாங்க. பைலேட்டரல் சிமெட்ரி. இதுதான் ஜைகோமார்ஃபிக் ஃப்ளவர். ஸோ ரே ஃப்ளாரட்ஸ் ஜைகோமார்ஃபிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட். டிஸ்க் ஃப்ளாரட்ஸ் நடுவில் இந்த ரெட் கலரில் நான் வரைஞ்சி காமிச்சேன், கருப்பாக இருக்குங்க, அது வந்து ஆக்டினோமார்ஃபிக் ஃப்ளவராக இருக்கும். ஸோ சூரியகாந்தியில் ரே ஃப்ளாரட்ஸ் ஜைகோமார்ஃபிக், டிஸ்க் ஃப்ளாரட்ஸ் ஆக்டினோமார்ஃபிக். மறந்துடாதீங்க. ஆக்டினோமார்ஃபிக்னா எங்கேருந்து கட் பண்ணாலும் 2 ஈக்குவல் ஹாஃப் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது கேலிக்ஸ். கேலிக்ஸை பொறுத்த வரைக்கும் பேப்பஸாக இருக்குது. பேப்பஸ்னால் என்னென்னா, இப்போ ரே ஃப்ளாரட்ஸ் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, கீழே இந்த கைனீஷியம் அதெல்லாம் இருக்குன்னா, கேலிக்ஸ் இந்த மாதிரி முடி ஹேர் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஏன் இப்படி ஹேர் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்குது? ஸோ அப்படி பேப்பஸாக இருக்குது அப்படின்னா அது வந்து ஈஸியாக என்ன ஆகுங்க, ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ பேப்பர்ஸ் ஹேரி ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார் டிஸ்பர்சல். டிஸ்பர்சல்னால் பரவறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆண்ட்ரீஷியம் அப்படின்னு பார்க்கும்போது 5 ஸ்டேமன்ஸ் இருக்குது. சிஞ்சினீஷியஸ். சார் சிஞ்சினீஷியஸ்னால் என்ன சார்? ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். ஒரு ஸ்டேமன் இருக்குன்னா அந்த ஸ்டேமனில் ஃபிலமெண்ட் இருக்கும், ஆந்தர் இருக்கும். ஃபிலமெண்ட் இருக்கும், ஆந்தர் இருக்கும். ஃபிலமெண்ட் இருக்கும், ஆந்தர் இருக்கும். ஃபிலமெண்ட் இருக்கும், ஆந்தர் இருக்கும். இந்த ஆந்தர் எல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஃபிலமெண்ட் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் சிஞ்சினீஷியஸ். அது கம்போசிட்டே ஃபேமிலியில் மட்டும்தான் இருக்கும். கைனீஷியத்தை பொறுத்த வரைக்கும் பைகார்பலரி 2 கார்பல்ஸ் இருக்குது. சின்கார்பஸ் அந்த 2 கார்பல்ஸ் ஃபியூஸ்டாக இருக்குது. இன்ஃபீரியர் ஓவரி. இன்ஃபீரியர் ஓவரினா மேலே கோடு, ஜிக்கு மேலே கோடு போடுவோம் ஃப்ளோரல் ஃபார்முலாவில். ஸோ பேசல் பிளாசன்டேஷன், திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஒரு ஓவரியில் ஒரு ஓவியூல் தான் இருக்கும், மறந்துடாதீங்க. ஸோ பேசல் பிளாசன்டேஷன், ஓவரியோட கீழ் பகுதியில் வந்து ஓவியூல் ஒட்டிக்கிட்டு இருந்தால் பேசல் பிளாசன்டேஷன் சொல்லுவோம். ஸோ டிஸ்க் ஃப்ளாரட்ஸோட ஃப்ளோரல் ஃபார்முலா மட்டும் இருக்குது. பிராக்ட், ஆக்டினோமார்ஃபிக், பைசெக்ஷுவல் ஃப்ளவராக இருக்கும். கேலிக்ஸில் இருக்கக்கூடிய செப்பல்ஸ் பேப்பஸாக, பேப்பஸ்னால் முடி மாதிரி ரொம்ப ஹேர் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கும். கொரல்லால் 5 பெட்டல்ஸ் ஃபியூஸ்டாக இருக்கும். ஆண்ட்ரீஷியம்
5 ஸ்டேமன்ஸ் ஃபியூஸ்டாக இருக்கும். கைனீஷியம் இன்ஃபீரியர் ஓவரிக்கு, இன்ஃபீரியர் ஓவரினா ஓவரிக்கு மேலே தான் கேலிக்ஸ் கொரல்லா அண்ட் ஆண்ட்ரிஷியம்லாம் இருக்கும். பைகார்பலரி சின்கார்பஸ் ஃபியூஸ் பண்ணியிருக்கும் கார்பல்ஸ் ரெண்டும். ஆஸ்ட்ரேசியில் எக்ஸாம்பிள்ஸ் என்ன? கம்போசிட்டேல சன்ஃப்ளவர் ஹீலியாந்தஸ்னு சொல்லுவோம். அதுலேருந்து ஆயில் எடுக்கிறோம், மறந்துடாதீங்க. சன்ஃப்ளவர் ஆயிலெலாம் யூஸ் பண்ணல. மெடிசின் ஆர்டிமிசியா அப்படிங்கிற பிளான்ட்லேருந்து எடுக்கிறாங்க. ஆர்னமெண்டல் மேரிகோல்டு, கிரைசாந்திமம் இதெல்லாம் பூ கட்டுறதுக்கு, மாலை கட்டுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. வீடு தேவையில்லாத களைச்செடி, எந்த யூஸும் இல்லை. பார்த்தீனியம் கேரட் கிராஸ்னு சொல்லுவோம். இது ஃபாரின்லேருந்து இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது ஆக்சிடென்டலாக. ஓகே, நெக்ஸ்ட் போயேசி ஃபேமிலி. போயேசியை கிராமினியே அப்படின்னு சொல்லுவோம். கிராஸ் ஃபேமிலி, மோனோகாட் ஃபேமிலி சொல்லுவோம். இதில் இன்ஃப்ளாரசன்ஸில் யூனிட் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸை ஸ்பைக்லெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பைக் இன்ஃப்ளாரசன்ஸ் இருக்கும், ஸ்பைக்லெட்ஸ் அப்படிங்கிற டைப் இதில் இருக்குது. ஃப்ளவர்ஸ் வந்து ஜைகோமார்ஃபிக்காக இருக்கும். ஏன்னா ரெடியூஸ் ஆகும்போது அது ஜைகோமார்ஃபிக்காக மாறிடுது. அதாவது ஒரு பர்டிகுலர் பிளேனில் கட் பண்ணால் தான் 2 ஈக்குவல் ஹாஃப் கிடைக்கும். மனிதர்கள் விலங்குகள் மாதிரி. யூஸ்வலாக பைசெக்ஷுவல் ஃப்ளவருங்க. ப்ளூம்ஸ் அப்படிங்கிறது இங்கே இருக்குது பாருங்கள், இந்த டயக்ராமில் தெரியுதுங்களா? இது தான் ப்ளூம். ஓகேங்களா? இதில் பிராக்டை தான் ப்ளூம்னு சொல்கிறோம். இதில் லெம்மா பேலியான்னு 2 இருக்குது. லெம்மா பெருசாக இருக்கும், பேலியா கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. பீரியந்த் அப்படிங்கிறது என்ன? பெட்டல் செப்பல்ஸ் தனித்தனியாக இல்லாமல் அதுக்கு பதிலாக இருக்கிறது தான் பீரியந்த். பீரியந்தோட யூனிட்டை நம்ம டெப்பல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், மறந்துடாதீங்க. இது வந்து ஸ்கேல்ஸாக ரெடியூஸ் ஆகியிருக்கும். இதுக்கு பேர் லோடிக்யூல்ஸ், மறந்துடக்கூடாது. பீரியந்துக்கு அந்த போயேசியில் லோடிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆண்ட்ரிஷியத்தில் 3 ஸ்டேமன் இருக்குது. வெர்சடைல். வெர்சடைல்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஃபிலமெண்ட் இருக்குது, ஆந்தர் மேலே இப்படி ஸ்விங் ஆகிற மாதிரி, நல்லா ஊஞ்சல் ஆடுற மாதிரி இருக்கும். ஸோ தட் பாலினேஷன் பை விண்டு பாலினேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி, காற்றுல ஆடி போலன் கிரெயின்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி வெர்சடைல் ஆந்தர்ஸ் இதில் இருக்குது. ஸ்விங் ஃப்ரீயாக ஸ்விங் ஆகிட்டுருக்கும், காற்றுல அப்படி இப்படி ஆடிக்கிட்டு இருக்கும். கைனீஷியத்தில் ஒரே ஒரு சிங்கிள் கார்பல் தான் இருக்குது, மோனோ கார்பலரி. சுப்பீரியர் ஓவரியாக இருக்கும். பேசல் பிளாசன்டேஷன் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணுங்கள். ஃபெதரி ஸ்டிக்மா இருக்கும். ஸ்டிக்மாங்கிறது நமக்கு தெரியும், கார்பல்னா என்ன? கீழே ஓவரி இருக்குது, இது ஸ்டைல். மேலே ஸ்டிக்மா ஃபெதரியாக இருக்குது அப்படின்னா இந்த விண்டு மூலிமா அடிச்சுட்டு வர போலன் கிரெயினை பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு. ஸோ பாலினேஷன் ஈஸியாக நடக்கும் இல்லையா? அதனால். ஃப்ரூட், கேரியாப்சிஸ் ஃப்ரூட் அப்படின்னா என்ன? நெல் பார்த்துருப்பீங்க, பேடி நெல். அதில் நெல்லோட ஃப்ரூட் வாலும் சீட் கோட்டும் ஃபியூஸ் ஆகியிருக்கும். அதுதான் நம்ம கேரியாப்சிஸ்ங்கிறோம். சிங்கிள் சீட் தான் ஒவ்வொன்றுக்குள்ளேயும் இருக்கும். ஸோ கேரியாப்சிஸ் கிராமினியே, மறந்துடாதீங்க போயேசியில். ஃப்ளோரல் ஃபார்முலான்னு பார்க்கும்போது இது ஆக்சுவலி பைசெக்ஷுவல் ஃப்ளவர்னு வந்திருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஜைகோமார்ஃபிக் பைசெக்ஷுவல் ஃப்ளவர். அண்ட் தென் பீரியந்தில் 2 டெப்பல்ஸ் இருக்குது. டெப்பல்ஸ்க்கு இதில் லோடிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆண்ட்ரிஷியத்தில் 3 ஸ்டேமன், ஒரே ஒரு சிங்கிள் கார்பல் தான் இருக்கும். சுப்பீரியர் ஓவரியாக இருக்கும் கிராமினியேல நமக்கு போயேசின்னு சொல்லுவோம். அதர் நேம். இம்பார்ட்டன்ட் பிளான்ஸ், சீரியல்ஸ், தானியங்கள் எல்லாமே போயேசி தான். நம்ம ஃபுட்டாக சாப்பிட்றதெல்லாம் தானியங்கள் தான். வீட், கோதுமை, ட்ரிட்டிகம்னு பயாலஜிக்கல் நேம், பாட்டானிக்கல் நேம். ரைஸ், ஒரைசா சட்டைவா. மெய்ஸ், ஜியா மெய்ஸ்னு சொல்லுவோம். அந்த மெய்ஸ்னால் சோளம். பார்லி, ஓட்ஸு, இது எல்லா தானியங்களுமே போயேசி தான். நமக்கு சோறு போடுறதே போயேசி தான். சுகர் கேன் இதில் தான் வருது. சர்க்கரை போட்டு காப்பி குடிக்கிறோம், டீ குடிக்கிறோம், பூஸ்ட் குடிக்கிறோம். ஸோ சுகர் இது தான், சக்கரம். கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பேம்பு பயன்படுத்துகிறாங்க. ஓகே, அடுத்து பேம்புவும் போயேசி தான். லார்ஜஸ்ட் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. சரி, ஃபேமிலி லெகுமினேசி, ஃபேபேசி சொல்கிறோம். ஃபேபேசியோட இன்னொரு பேர், பழைய பேர் பப்பிலினாய்டே. பீ ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. மெண்டல் அதிகமாக ரிசர்ச்சுக்கு பயன்படுத்தினது பீ பிளான்ட் தான், கிரிகோர் ஜோகன் மெண்டல். ஃப்ளவர்ஸ் வந்து ஜைகோமார்ஃபிக், அதாவது இப்படி இருக்குன்னா ஒரு பர்டிகுலர் பிளேனில் கட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு 2 ஈக்குவல் ஹாஃப் கிடைக்கும். பேப்பிலினேஷியஸ் அப்படின்னா பட்டர்ஃப்ளை மாதிரியான ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு இங்கே பாருங்கள், இந்த ஆரஞ்சு கலரில் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரியான குரல்லாம் இருக்குது. அதில் நம்ம ஃப்ளோரல் டயக்ராமில் எப்படி வரைவோம்னா, ஒரு பெரிய பெட்டல் இந்த மாதிரி இருக்கும். இந்த பெரிய பெட்டலுக்கு பேர் ஸ்டாண்டர்ட் பெட்டல். சைடில் 2 பெட்டல் இப்படி இருக்கும், இதுக்கு பேர் விங் பெட்டல். கீழே 2 பெட்டல் இப்படி ஃபியூஸ்டாக இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு பேர் கீல் பெட்டல். ஸோ ஸ்டாண்டர்ட் பெட்டல், விங் பெட்டல், கீல் பெட்டல். ஸோ ஆக்சுவலி நேராக வரைஞ்சி காமிக்கணும்.
ஸ்டாண்டர்ட் பெட்டல், விங் பெட்டல் அண்ட் கீல் பெட்டல். ஓகேங்களா, இந்த மாதிரி பெட்டல்ஸ் அரேஞ்ச் ஆகி இருக்கும். ஸோ இதுதான் இங்கே காமிச்சிருப்பாங்க. ஒரு இந்த ஃப்ளோரல் ஃபார்மில் பாருங்கள், கொரல்லால் ஒரு பெட்டல் பெருசாக ஸ்டாண்டர்டாக இருக்குது, சைடில் 2 விங் பெட்டல் தனியாக இருக்குது, கீழே இருக்க 2 கீல் பெட்டல் ஃபியூஸ்டாக இருக்குது. ஆண்ட்ரீஷியம் டைஅடல்பஸ், வெரி இம்பார்ட்டண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. 2 பண்டில்ஸாக இருக்கும், 2 பண்டில்ஸாக இருக்கும். 9 + 1 10 ஸ்டேமனில் 9 ஸ்டேமன் ஒரு கத்தையாகவும் ஒரு ஸ்டேமன் தனியாகவும் இருக்கும். அதான் டயடல்பஸ் ஆண்ட்ரீஷியம். கைனீஷியத்தை பொறுத்த வரைக்கும் மோனோகார்பலரி, சிங்கிள் கார்பலோடு இருக்கும். மார்ஜினல் பிளாசன்டேஷன், வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. மார்ஜினல் பிளாசன்டேஷன் லெகுமினேசியில் இருக்குது, மறந்துடாதீங்க. இந்த கடலையெல்லாம் உரிச்சிங்கன்னா இப்படி வரும் இல்லையா, இந்த இடத்துல சீடு ஒட்டிக்கிட்டு இருந்தால் அதுக்கு பேர் மார்ஜினல் பிளாசன்டேஷன். கடலை, பட்டாணி அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும், அவரை, துவரை இதெல்லாம். இது ஒரு ஜைகோமார்பிக் ஃப்ளவர், பைசெக்ஷுவல் ஃப்ளவர். இது ஆக்டினோமார்பிக் சிம்பிள் தப்பாக வந்திருக்கு. பைசெக்ஷுவல் ஃப்ளவர், ஜைகோமார்பிக் ஃப்ளவர், பர்சன்டேஜ் சிம்பிள் வரும். கேலிக்ஸில் 5 செப்பல்ஸ் யுனைட்டடாக இருக்குது. கொரல்லால் 1 + 2 + 2 இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குது. ஆண்ட்ரீஷியம் 9 ஸ்டேமன்ஸ் யுனைட்டடாக ஒரு பண்டிலாகவும் 1 தனியாகவும் இருக்குது. ஸோ டைஅடல்பஸ். கைனீஷியத்தில் ஒரே ஒரு கார்பல் மட்டும், மோனோகார்பல்லரி. ஓகேங்களா, சுப்பீரியர் ஓவரி தான், கீழே தான் கோடு வரும். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ்னு பார்த்தா பல்சஸ், எல்லா பட்டாணி, கிராம், மூங், உளுந்தம்பருப்பு, பருப்பு வகைகள்லாம் அதில் வந்துடும். சோயாபீன்ஸ், கிரவுண்ட் நட், நிலக்கடலை. இண்டிகோஃபெராங்கிறது ப்ளூ கலர் டை கொடுக்கறது. சன் ஹெம்ப் இதெல்லாம் வந்துடும். சன் ஹெம்ப்லேருந்து ஃபைபர் எடுப்பாங்க. ஓகே, ஸோ கிளாசிக் ஃபேமிலிஸில் ஒரு ப்ரீஃப் ரீகேப் பார்த்துடலாம். பழைய என்சிஆர்டியில் இருக்குது. பொட்டேட்டோ ஃபேமிலி இப்போயும் இருக்குது என்சிஆர்டியில். ஸோ சொலனேசியா தான் பொட்டேட்டோ ஃபேமிலிம்போம். சொலனேசியில் பொட்டேட்டோ மட்டும் இல்லை, பிரிஞ்சால், அதுக்கப்புறம் அதுக்கு பேர் என்ன, டொமேட்டோ, அது பேர் என்ன, தக்காளி, எல்லாமே இருக்கும். ஓப்ளிக் ஓவரின்னா என்ன அர்த்தம்னா, யூஸ்வலாக ஓவரி இப்படி இருக்கும். ஓகேங்களா, இங்கே ஓவியூல்ஸ் இருக்கும். இதில் எப்படி தெரியுமா இருக்கும், ஓவரி இப்படி இருக்கும், சாய்வாக இருக்கும். ஓவரி சாய்வாக இருக்கிறதுனால தான் ஓப்ளிக் ஓவரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்வல்லன் பிளாசண்டா, தக்காளியை கட் பண்ணி உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த சீடு ஒட்டிகிட்டு இருக்க இடம் வீங்கி போன மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ரெட் கலரில் அந்த வீங்கி போய் அதுக்கப்புறம் தான் சீடு ஒட்டிக்கிட்டு இருக்கும். இந்த நடுவில் பிளாசண்டா வீங்கி இருக்குது, ஸ்வல்லன் பிளாசண்டா. ஆக்சைல் பிளாசன்டேஷன், இது இம்பார்ட்டண்ட். எபி பெட்டல்லஸ் ஸ்டேமன், ஸ்டேமன்ஸ் பெட்டல்ஸ் மேலே போய் ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஸ்டேமன்ஸ் பெட்டல் மேலே போய் ஒட்டிக்கிட்டு இருக்கும், அதான் எபி பெட்டல்லஸ் ஸ்டேமன். ஸோ ஃப்ளோரல் ஃபார்ம்லான்னு பார்த்தா ஆக்டினோமார்பிக் ஃப்ளவர், பைசெக்ஷுவல் ஃப்ளவர். கேலிக்ஸில் 5 செப்பல்ஸ் யுனைட்டடாக இருக்கும். கொரல்லால் 5 பெட்டல்ஸ் யுனைட்டடாக இருக்கும். ஆண்ட்ரீஷியத்தில் 5 ஸ்டேமன், எல்லா ஸ்டேமனும் பெட்டல்ஸில் போய் ஒட்டிக்கிட்டு இருக்கும். கைனீஷியம் சுப்பீரியர் ஓவரி, 2 கார்பல்ஸ் அண்ட் ஃபியூஸ்டாக இருக்கும். எதுங்க, பொட்டேட்டோ ஃபேமிலி, சொலனேசியில். அடுத்து லில்லி ஏசி, லில்லி ஃபேமிலி சொல்லுவோம், மோனோகாட் ஃபேமிலி. பீரியன்த் இருக்கும் இன்ஸ்டெட் ஆஃப் கேலிக்ஸ் அண்ட் கொரல்லா. கொரல்லா கேலிக்ஸ்க்கு பதிலாக பீரியன்த் இருக்கும். எபிஃபில்லஸ், எபிஃபில்லஸ்னால் என்னங்க, ஸ்டேமன் பீரியன்த், அதாவது டெப்பலில் போய் ஒட்டிக்கிட்டு இருக்கும், அதான் எபிஃபில்லஸ் ஸ்டேமன்ஸ் இதில் இருக்குது. அதாவது ஸ்டேமன்ஸ் ஆர் அட்டாச் டு டெப்பல்ஸ். பிராக்ட் இருக்குது, ஆக்டினோமார்பிக் ஃப்ளவராக இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு பைசெக்ஷுவல் ஃப்ளவர் இருக்கும். பீரியன்த் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் கேலிக்ஸ் அண்ட் கொரல்லா பீரியன்த் இருக்கும், அதுக்கு பதிலாக 3 + 3 6 இருக்கும். ஆண்ட்ரீஷியம் 3 + 3 ஸ்டேமன் இருக்கும். ஸ்டேமன் எல்லாம் பீரியன்த் மேலே போய் ஒட்டிகிட்டு இருக்கிறதுனால எபிஃபில்லஸ் ஸ்டேமன். கைனீஷியம் உங்களுக்கு ட்ரைகார்பல்லரியாக இருக்கும். ஓகேங்களா, சரிங்க. ஸோ இப்போ மாஸ்டர் மேட்ச் டேபிளில் இந்த டேபிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்ததோட ஒரு சுருக்கம். இந்த 4 ஃபேமிலி கொடுத்துருப்பாங்க, ஆனால் 7 ஃபேமிலிக்கு பார்த்துருக்கோம். மீதி 3 ஃபேமிலிக்கு நீங்களே டேபிள் போட்டு அதை எழுதி வைக்கணும். ஓகேங்களா, ஸோ தட் நீங்கள் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபைனல் டிப்ஸ், பேசல் பிளாசன்டேஷன் உங்களுக்கு ஆஸ்ட்ரேசி கம்போசிட்டேலையும் போயேசிலையும் இருக்குது, கிராமினேலையும் இருக்குது. டெட்ராடைனமஸ் கண்டிஷன் ஸ்டேமன் எதில் இருக்குங்க, பிராசிகேசியில் இருக்குது, அதாவது க்ரூசிஃபெரே. மோனோடெல்பஸ் ஸ்டேமன் மால்வேசியில் இருக்குது. டயடெல்பஸ் ஃபேபேசியில் இருக்குது. இதெல்லாம் எக்ஸ்க்ளூசிவ் பாயிண்ட்ஸ். இன்ஃபீரியர் ஓவரி ஆஸ்ட்ரேசி ஃபேமிலியில் இருக்குது, எபிகைனஸ் ஃப்ளவர். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஃபீரியர் ஓவரினா எபிகைனஸ் ஃப்ளவர், சுப்பீரியர் ஓவரினா ஹைப்போகைனஸ் ஃப்ளவர். ஸோ இந்த ப்ரெசன்டேஷனில் நம்ம அத்தனை ஃபேமிலிக்கான நோட்ஸை சுருக்கமாக உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாலுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால்
உங்கள் நீட் ஃப்ரெண்ட்ஸுக்கு, க்யூட் ஃப்ரெண்ட்ஸுக்கு, க்யூட்டுக்கு 11th சிலபஸ் இல்லை, 12th சிலபஸ் மட்டும்தான். நீட் ஃப்ரெண்ட்ஸுக்கு, காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரியலி ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக், ஷேர் அண்ட் ஹெல்ப்ஃபுல் சார் அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட பிடிஎஃபை நம்ம டெலகிராம் சேனல் பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் டெலகிராம் சேனலில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.